வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரைனர். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஜிட். ஒரு டிஜிட் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, ஸோ பேசிக் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூவை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் ஒரு 2-3 போட்டிருக்கோம். ஸோ அவர் கேட்டாரா, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் அதில் போடுவோம். ஸோ இது மாதிரி சும்மா பேசிக்கான ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பைத்தான் கான்செப்ட்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இனி வரும் வீடியோக்கெல்லாமே என்னென்னா, இந்த பேசிக்கான எப்படி பேசிக்கான பைத்தான் ப்ரோக்ராம் தான் இருக்கும். எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம், கவுண்ட் தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா, சம் ஆஃப் டிஜிட் பார்த்துருக்கோம், ரிவர்ஸ் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சம் ஆஃப் இந்த டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே சேம் இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் 1 2 3ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்னா, ஒரு நம்பரை மாடுலோ பண்ணால் அந்த டிஜிட்டோடைய லாஸ்ட் கேரக்டருக்கு லாஸ்ட் டிஜிட் என்னவோ அது கிடைக்கும். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் பண்ணால் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ இந்தாண்ட இருக்க அந்த லாஸ்ட் டிஜிட் தவிர மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து n ஈக்குவல் டு n ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதுக்கு வந்து அவுட்புட் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கலாம் என்னோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நான் திருப்பியும் n ஈக்குவல் டு n ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10 சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும், 1 கிடைக்குங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இங்கே ஏன்னா இங்கே போகும்போது என்னன்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் தவிர மீதி 2 டிஜிட் கிடைக்கும், அதுதான் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா, நான் சம் ஆஃப் டிஜிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன், எப்படி நமக்கு வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைக்குது, லாஸ்ட் டிஜிட் மாடலில் போட்டால் எப்படி லாஸ்ட் டிஜிட் கிடைக்குது, ஃப்ளோர் டிவிஷன் போட்டால் நம்ம எப்படி இதை கெட் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோம், ஒரு டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நான் அது வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக ஐடியா கிடைக்கும், ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் இதில். ஸோ இங்கே போடும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 12 கிடச்சிருங்களா? ஸோ திருப்பி நான் இதை பண்ணும்போது எனக்கு என்னென்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ நான் திருப்பி இந்த 1 வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு மேலே நான் எத்தனை டைம் பண்ணாலும் எனக்கு 0 இதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 0 வந்து எத்தனை டைம் பண்ணுது, எப்போ கிடைக்குது, இந்த 3 டைம் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை நம்ம 3 டைம் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்குது. அப்போ 0 கிடைச்சிட்டோன்னா அதுக்கு மேலே பண்ண தேவையில்லை. அப்போ இது வந்து எவ்வளோ டைம் இந்த ஸ்டெப் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட். நம்பர் ஆஃப் கவுண்ட்னா இதில் என்ன 3 டிஜிட்டா, இது 3 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், 1 ஒரு டிஜிட். அப்போ இது 3 டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த டிஜிட் நம்பரை இப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி சொல்ல வைக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு. அப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். வைல் லூப்பில் வைல் n greater than 0 இருக்க வரைக்கும் உள்ள லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு 0 வந்துடும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து 4 டிஜிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும்னா 1 2 3 கிடைக்குங்களா? அப்போ இங்கே போடும்போது எனக்கு 1 2 கிடைக்குமா? அப்போ இங்கே வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்குங்களா? அப்போ நான் திருப்பி இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். அப்போ தான் எனக்கு இது வந்து என்னோட வேல்யூ வந்து 0 ஆகும், 10. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ வந்து 0 ஆகும். அப்போ இது எத்தனாவது அட்டம்ப்டில் நமக்கு வந்து 0 வந்துருக்கு, 4th அட்டம்ப்டில் தான் வந்திருக்கு. அப்போ இது நம்ம 4 டிஜிட் நம்பர். ஏன்னா இங்கே 0 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு லூப் குடிக்கிற கண்டிஷன் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அப்போது 4 டைம் அந்த லூப் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து நம்பரை வந்து டிஜிட் வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0ன்னு இருக்குது. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக முடிஞ்சிடும். ஏஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் a + 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து வரும்போது ஏனோட வேல்யூ 1ன்னு மாறிடும், அடுத்து a + 1ன்னு வைக்கிறேன். இப்போ ஏனோட வேல்யூ 2ன்னு மாறிடுங்களா? இப்போ இங்கே வரும்போது என்னன்னா 1ன்னு மாறிடும். ஸோ இங்கே வரும்போது எனக்கு என்னென்ன ஆகும், ஏனோட வேல்யூ 2ன்னு மாறிடும். திருப்பி இங்கே வரும்போது எனக்கு என்ன ஆகும், ஏனோட வேல்யூ a + 1. அப்போது இங்கே 3ன்னு மாறிடும். ஸோ அப்போ திருப்பி இங்கே வரும். இங்கே வரும்போது எனக்கு என்னென்னா a = a + 1. ஆல்ரெடி எனக்கு வேல்யூ 3ன்னு இருக்கும். ஸோ இன்னும் பண்ணும்போது 4ன்னு மாறிடும். ஓகேங்களா?
இப்போ 4 மாறிடுச்சா? இப்போ இதுதான் இப்போ ஃபைனல் வழியாக நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னன்னா இந்த 4ங்கிற வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்டெப் தான் நம்ம உள்ள அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏக்கு பதிலாக என்ன வச்சுக்கிறேன்னா கவுண்ட்டுன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? கவுண்ட்டுன்னு வச்சுட்டு கவுண்ட்டு டிஜிட் ஜிஐடி கவுண்ட் டிஜிட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது அப்படியே நம்ம ஒயில் லூப்பில் போட போகிறோம். அப்போது ஒயில் ஓகேங்களா n greater than 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னது ஸ்டெப் பண்ணணும்? இந்த ஸ்டெப் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த எண்ணுக்கு போல இங்கே கவுண்ட் ஆஃப் டிஜிட் வச்சுருக்கேன்னா அப்போது கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இது எல்லாமே தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட்டு நம்பர் ஆஃப் டிஐஜிஐடி நம்பர் ஆஃப் டிஜிட் கம்மால என்ன கொடுக்குறேன்னா கவுண்ட் டிஜிட். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தான் நம்பர் ஆஃப் டிஜிட். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட் 4 வந்துருச்சா? ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் இதை எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா நான் ரன் டைமில் இன்புட் கொடுக்குற மாதிரி மாற்றிக்கிறேன். இன்புட் என்டர் த n வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? n வேல்யூ இன்புட் வரும். இப்போ நான் ஒரு டிஜிட்டாக கொடுத்து பார்க்குறேன். டிஃப்ரெண்ட் டிஜிட் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன இருக்குது? லைன் நம்பர் 2 சாரி 2 ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஒன்று தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணல. n வேல்யூ வந்து ஒரு 5 6 7 8ன்னு போட்டுறேன். 4 டிஜிட் வந்துச்சா? ஸோ 1 2 3 4 5 6 7 டிஜிட் வந்துச்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இது வேணாலும் கொடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பிங் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்லாம் எப்படி நம்ம கிராக் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.